தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். வெற்றிகரமா நீட்டுடைய ரீ எக்ஸாம் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நீட்டுடைய ரீ எக்ஸாம்ல நிறைய மாணவர்கள் நிறைய ஃபீட்பேக் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில நாமளுமே நிறைய பேர்ட்ட கேட்டிருந்தோம். எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன அந்த ஃபீட்பேக்க வச்சு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ச்சியா உங்க கவுன்சிலிங் வரைக்குமே கைடன்ஸ் வந்து கன்டினியூவா நம்ம குடுத்துட்டு இருப்போம் ரிகார்டிங் நீட். சரிங்களா? அதனால நீட்ல எந்த சந்தேகங்கள் இருந்தாலுமே கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா, அத படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பா வரும். அத பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2025க்கும் 2026 இப்ப நடந்து முடிஞ்ச ரீ ரி நீட்டோட ரீ எக்ஸாம்க்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன அனலைசிஸ் தான் நாம பார்க்க போறோம். இப்போ நம்ம சந்திச்ச மாணவர்கள் நம்மகிட்ட நேரடியா பேசினவங்க இவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா எல்லா வருஷமும் ஒரு டிஃபால்ட்டா ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் அப்படின்னு சொன்னா பிசிக்ஸ் வந்து டஃப்பா வர்றது தான் டிஃபால்ட். கரெக்ட்டுங்களா? இதுவுமே இந்த வருஷமும் கிட்டத்தட்ட அப்படிதான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து ஒரு மாடரேட்ல இருந்து டிஃபிகல்ட் லெவல்ல போற மாரி இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஆ பயாலஜி எப்பயுமே ஈஸியா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனா இந்த வருஷம் அது கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின்ஸ் நெறையாவே இருந்த மாரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதிலயுமே டஃப்பான கொஸ்டினுமே இருந்திருக்கு. டஃப்பா வந்த கொஸ்டினுமே பயாலஜிலயுமே இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி ஆஸ் யூசுவல் மாடரேட் தான். லாஸ்ட் எக்ஸாம் இந்த இடத்துல நான் சொல்றது மே 3ஆம் தேதி நடந்த எக்ஸாமுமே கிட்டத்தட்ட நமக்கு என்ன அப்டின்னா, உங்களுக்கு மாடரேட்டா தான் கெமிஸ்ட்ரியும் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும்? அப்ப கட் ஆஃப் லாஸ்ட் இயர விட இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஸ்லைட்டா இன்கிரீஸ் ஆகுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் அப்படின்றது இந்த வீடியோல நான் குடுக்க போறேன். சரிங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் நான் குடுக்குறேன். சைட்லயே நான் ஸ்கிரீன்ஷாட் குடுக்குறேன். அதிலயுமே நீங்க பாருங்க. இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது. ஆனா ஒரு கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க சீட் எடுக்கணும், எம்பிபிஎஸ் சீட் எடுக்கணும் அப்டின்னா, இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா அப்டின்னு சொல்லி பாருங்க. சரிங்களா? எழுதியிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இருந்தது அப்டின்றத நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட் ஆஃப் என்ன அப்டின்றத இப்ப டீட்டெயிலா நம்ம ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டோட ரீ எக்ஸாம்ல கேட்டகரி வைஸ் நம்ம கட் ஆஃப் நம்ம சொல்றோம். 2025ல இருந்ததுக்கும் 26க்குமே நான் ஸ்லைட்டா வந்து இன்கிரீஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அத பேஸ் பண்ணி தான் இப்ப நான் உங்களுக்கு இதுல குடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஆ கேட்டகரி என்னென்ன கேட்டகரின்னு குடுத்துருக்கேன். 25ல எந்த கட் ஆஃப்ல இருந்திருக்கு. ஓசி கேட்டகரிக்கு 538ல குளோஸ் ஆயிருக்கு 25. ஆனா இந்த 26க்கு 565லிருந்து 570 வரைக்குமே வரது உண்டான சான்சஸ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் ஸ்கோர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசி கேட்டகரிக்கு 2025ல 509ஆ இருந்தது. இப்ப வந்து 540லிருந்து 550 ரேஞ்சுக்கு கண்டிப்பா போகும். இதற்குள்ள இருந்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட். இப்போ சார் 2025ல சொல்லியிருக்கீங்க இல்லையா? இந்த 2025 ரேஞ்சுல நான் வந்து இப்ப 538 தான் இருக்கேன். 510 ரேஞ்சுல தான் இருக்கிறேன். என்னோட கேட்டகரி பிசி தான். என்னோட கேட்டகரி வந்து எம்பிசில இருக்கு. நான் வந்து 500 ரேஞ்சுல தான் இருக்கிறேன். ஆனா நீங்க வந்து 540 550 ரேஞ்ச் சொல்றீங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த 2025 ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். கண்டிப்பா கிடைக்கும். அதுல டவுட்லாம் கிடையாது. ஆனா கவர்ன்மென்ட் காலேஜ் வேணும்னா, இங்க 2026ல நான் குடுத்துருக்கேன் இல்லையா? இந்த கட் ஆஃப்ப நீங்க பார்க்கணும். இப்ப பிசிஎம்ம பொறுத்தவரைக்கும் 545 டூ 555 ரேஞ்சுல இருக்கணும். அதேபோல எம்பிசிய பொறுத்தவரைக்கும் 540 டூ 550. எஸ்சி கேட்டகரி பொறுத்து 441 2025ல இருந்தது வந்து 480ல 490 ரேஞ்சுக்கு இருக்கான். மேபி இதுல வந்து ஒரு 5 மார்க் பிளஸ் ஆர் மைனஸ் பெரும்பாலும் மைனஸ் ஆகலாம். தவறு மைனஸ் ஆனாலுமே கொஞ்சம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். பயப்பட தேவையில்ல. நான் இந்த அளவுக்கு சொல்லிட்டேனேன்னு சொல்லி இது பண்ண தேவையில்ல. பட் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு தெரிய வரும். இப்போதைக்கு நெறைய பேர் கேட்கறீங்க. ஸோ இது கிடைக்குது சான்சஸ் இருக்கா? இல்லையா? அடுத்து நம்ம வேற ஏதாவது செய்யலாமா? செய்யக்கூடாதா? அப்படின்னு. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோவ மெயினா உங்களுக்கு குடுக்குறேன். எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 397ல இருந்தது 2025ல. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 430ல சாரி 430ல இருந்து 445 ரேஞ்சுக்கு கண்டிப்பா போகும். எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 402ல இருந்தது வந்து இப்ப 455 டூ 470 ரேஞ்சுல கண்டிப்பா போகறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே அகைன் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இது வந்து நாட் எக்ஸாக்ட் கிடையாது. ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது என்னுடைய அ பார்வையில மாணவர்கள் என்ட்ட சொன்ன விதத்த பொறுத்து, அந்த கொஸ்டின் பேப்பருடைய டிஃபிகல்டி லெவல் என்னன்றத பொறுத்து நாம வந்து குடுத்துருக்கோம். அவ்வளவுதானே தவிர, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க நம்ப வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா, அதாவது 2026ல இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கு சேஃபஸ்ட் ஸ்கோர்
கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைப்பதற்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ஏன்னா, நான் சொல்லியிருக்கிற டிஃபரன்ஸே அதிகமா இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ ரேங்க்ல எப்ப சார் கரெக்ட்டா நமக்கு சொல்லுவீங்க அப்டின்னா, ரேங்க் லிஸ்ட் வரட்டும். திரும்ப ஒரு வீடியோ குடுப்போம். அந்த டைம்ல நம்ம சொல்லிக்கலாம். சேனல நீங்க தொடர்ச்சியா பாருங்க. நெறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க் யூ.